பிள்ளைகளே, இப்பொழுது நாம் இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி 7 சபைகளை குறித்து யோவான் மூலமாய் வெளிப்படுத்தின விசேஷத்தின் பகுதியை நாடகமாக பார்க்க இருக்கிறோம். இதோ யோவான் வருகிறாரே, இவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர் தானே? ஆம், நான் இயேசுவின் சீடன் யோவான். உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா? அவர் பாவிகளை மீட்க இவ்வுலகத்தில் வந்தார். நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். அவரே ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனா? இயேசுவா? இயேசுவை பற்றி நீ அறிவிக்கிறாயா? அரசே, இவன் இயேசுவை பற்றி அறிவிக்கிறான். இவனை என்ன செய்யலாம்? என்னது? இயேசுவை பற்றி அறிவிக்கிறானா? இவனை நாடு கடத்துங்கள். அரசே, எங்கு நாடு கடத்த போகிறீர்கள்? பத்மோ தீவுக்கு. சரியான இடம். இவன் அங்கு போய் சாகட்டும். போ போ. அரசே, கொஞ்சம் கருணை காட்டுங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம். கருணையா? உனக்கா? இவனை அழைத்துச் செல்லுங்கள். யோவான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அங்கு அவருக்கு இயேசுவின் தரிசனம் கிடைக்கிறது. எக்கால சத்தம் கேட்கிறதே, நான் ஆவிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேனே. பிரகாசமான ஒளி தெரிகிறதே. யோவான் இயேசுவை தரிசனத்தில் காண்கிறார். ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்தவராய், மார்பில் பொற்கச்சை கட்டினவராய், சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும், கண்கள் அக்கினி ஜுவாலையாய், பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலத்தைப் போலவும், சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும், தம்முடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தினவராய், இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் வாயில் கொண்டவராய், அவருடைய முகம் சூரியனைப் போலவும் பிரகாசித்தார். யோவானே, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறவைகளை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு. அப்படியே செய்கிறேன் கர்த்தாவே. எபேசு சபை. கிரேஸ், சர்ச்சுக்கு கிளம்பிட்டியா? இன்று கர்த்தருடைய நாள். சர்ச்சுக்கு செல்லாம இருக்கக்கூடாது. கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நான் ரெடியாகி விட்டேன் அம்மா. வேதத்தை எடுத்துக்கொள். எதை மறந்தாலும் வேதத்தை மறக்க கூடாது. இப்பொழுது நாம் கடவுளை துதிப்போமாக. கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வமானிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு அளவற்றது. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுங்கள். ஆமீன். சில வருடங்களுக்கு பிறகு கிரேஸ், ஆலயத்துக்கு செல்ல வேண்டாமா? முதல் மணி அடித்து விட்டது. சீக்கிரம் கிளம்பு. அம்மா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறது. நீங்க போங்கம்மா, நான் படிக்கிறேன்.
ஓ ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன். சரி, நான் போய் உனக்காக ஜெபித்துட்டு வருகிறேன். தேவன் நம் ஜெபத்தை கேட்பார். இப்பொழுது சபை மக்கள் அனைவரும் எழுந்து நின்று மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். எபேசு சபையே, நீ என்னிடத்தில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். சிமிர்னா சபை. நம் கடவுளுக்கு துதி செலுத்துவோமாக. கர்த்தர் நம்மை இம்மட்டும் காத்து அவருடைய இரட்சிப்பை தந்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமாக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஜெபம் செய்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம். ஆராதனை நடத்துறீங்க, அடிச்சு உடைங்கிட எல்லாத்தையும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரனுன்னை காக்கவல்லோ. சிமிர்னா சபையே, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். காதுள்ளவன் கேட்க கடவன். பெர்கமு சபை. இப்பொழுது நம் ஆண்டவரை துதிப்பமாக. சபையே காலும் நேர்க்குமே, கண்மாலை கிறிஸ்து மேல் நின்றும் ஆலயம் வீழ்ந்து போயுமே, அச்சனை நிலைக்கும் என்றும் இளைஞர் மூப்பர் ஓய்ந்துமே, துன்புற்ற மாந்தர் ஏங்கியே அன்புடன் அர்ச்சிப்பார் ஈண்டே. ஆராதனையில் கலந்து கொண்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இனி நம்ம பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போகலாமா? நான் வரல, இன்று பரிசுத்த ஓய்வு நாள். நானும் வரல. அந்த ஊர்ல தான்ப்பா நம்ம ஃப்ரெண்டு பிள்ளையாம இருக்கான். அப்போ நான் வரேன். நானும் வரேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதான் கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க.
சரிடா கொடு. பெர்கமோ சபையே, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நீ மனம் திரும்பு, காதுள்ளவன் கேட்க கடவன். தியத்தீரா சபை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வேத பாடம் உபாகமம் 6:4 முடிய. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்று நமக்கு இறை செய்தி வழங்க யேசபேல் எனும் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். நான் தான் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. கடவுள் இச்சபையில் இன்று முதல் இதை வைத்து அவரை ஆராதிக்க கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் இதை கடைபிடியுங்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா? இதை வணங்கணுமா? தீர்க்கதரிசியே சொல்லிவிட்டார், நாம் இதை கடைபிடிப்போம். தியத்தீரா சபையே, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களை ஆராதிக்கவும் படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நீ மனம் திரும்பு, காதுள்ளவன் கேட்க கடவன். சர்தை சபை. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற பாடலை எல்லாரும் கைத்தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதித்து பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் கர்த்தருக்கென்று முன் வந்து காணிக்கை செலுத்துவோம். முன்னால போய் காணிக்க போட சொல்றாங்களே, வேண்டாம். எதுக்கு? அது என்ன முன்னாடி பின்னாடி? நான் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். முழங்காலா? ரொம்ப கஷ்டம் ஆச்சே. சர்தை சபையே, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. மனம் திரும்பு, காதுள்ளவன் கேட்க கடவன். பிலடெல்பியா சபை. நம் தேவனை துதிப்போமாக. நாள் மீட்பர் பாற்றாம் நில்லும் கற்றன்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார்.
பின் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓச்சுவார். சபைக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். நாளை முதல் நீங்கள் சலுகை முறையில் அரிசி மற்றும் பருப்பு வாங்க வேண்டுமானால் இயேசுவை மறுதலித்தால் தான் கிடைக்கும் என்று சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நாம் எல்லாரும் இதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆசீர்வாதம். போய் வாருங்கள். என்னங்க, நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை. எல்லாம் இயேசு சுவாமி பார்த்து கொள்வார். அம்மா பசிக்குதாம்மா, ஏசு சுவாமியை வேண்டான்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு வாம்மா. மகளே, அப்படி சொல்லக்கூடாது. இயேசுதான் நம் மீட்பர், நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இயேசுவே, கிருபை செய்யுங்க. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. பிலதெல்பியா சபையே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்டமாட்டான். காதுள்ளவன் கேட்க கடவுள். லவோதிக்கேயா சபை. திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாக அனைவரும் எழுந்து 433 கீர்த்தனையை பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தினார். என்னடே நீயும் திருவிருந்து எடுக்கல? நான் நியூ இயர் சர்வீஸ்லயே அதெல்லாம் எடுத்தாச்சு. நான் போன மாசம் எடுத்தாச்சு. திருவிருந்து எடுத்தாதான் பரிசுத்தவான்கள் நம்ம கூட இருப்பாரா என்ன? ஆமா, அதுவும் சரிதான். லவோதிக்கேயா சபையே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிற பட்சத்தில் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். காதுள்ளவன் கேட்க கடவன். சபையே, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் வருகையிலே பங்குள்ளவர்களாகும்படி அன்பின் சபையாய், உண்மையுள்ள சபையாய், வைராக்கியமுள்ள சபையாய், உயிருள்ள சபையாய், உபத்திரவப்படுகிற சபையாய், அனலும் குளிரும் உள்ள சபையாய் கிறிஸ்துவுக்காக எழும்புவோமாக.